லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைவ் டிவைன்ல சாப்டர் 10 நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ், அதனுடைய இறுதி பகுதியான சினாப்சிஸினுடைய பகுதி 1 பார்ட் 1. ஏன்னா இது பெரிய சாப்டருங்கிறதுனால இந்த சாப்டரை நம்ம 2 பகுதிகளாக, அந்த சினாப்சிஸ் அது 2 பகுதிகளாக நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு பார்க்க போவது சினாப்சிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். நாம் உள்ளே செல்வதற்கு முன்னால் இதை பற்றி இந்த சாப்டர்னுடைய ஒரு பிக்சோரியல் பிரசன்டேஷன், ஒட்டுமொத்த ஒரு பார்வையை நம்ம உள்ள வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பார்வையுடன், இந்த புரிதலுடன் நம்ம இந்த சாப்டருக்கு உள்ளே சென்றால் கொஞ்சம் நன்றாக நம்மால ரிலேட் பண்ணிக்க முடியும். என்ன பகவான் கூறுகின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுல லெஃப்ட் காலம் பாருங்க, இந்த என்டையர் பிரபஞ்சத்துல பகவான் கூறுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் எல்லாமே ஒட்டுமொத்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த ஸ்கீம் எல்லாமே சர்வம் பிரம்மம். இதுல எதுவுமே பியாண்ட் அவுட் சைட் செல்ஃப் எதுவுமே கிடையாது. எல்லாமே சர்வம் பிரம்மம். ஒட்டுமொத்த ஸ்கீம்ல எப்படி இந்த நாலேஜ் ஒரு புறமும் நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் ஒரு புறமும், மறுபுறம் கம்ப்ளீட் நம்ம இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ ஒட்டுமொத்த பிக்சரை மனசுல வச்சுக்கணும். ஒரு புறம் டிவைன் இருக்கு. இந்த டிவைன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னஸ் தான், நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். கீழே நம்ம இருக்கிறோம், கீழே இருக்கிறப்ப நம்மளுக்கு கம்ப்ளீட்டா செப்பரேட்டிவ் நாலேஜ். we live in ignorance. எப்படி அந்த நாலேஜ் இக்னோரன்ஸா ஆச்சு? இதுதான் இப்ப கேள்வி, இல்லையா? நம்பர் 1, அவர் பகவான் 4 நிலைகளாக பிரிக்கின்றார். ஃபர்ஸ்ட் அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இந்த கீழே ப்ளூ இதை பாருங்க நீங்க, நாலேஜ் பை ஐடென்டிட்டி டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கு. அதற்கு அடுத்த லெவல்ல எது இருக்கு அப்படின்னா நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட், இது அதுக்கு அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் செப்பரேட்டிவ் நாலேஜ். இப்படிதான் ஒட்டுமொத்த இதுவும் செயல்படுது. அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு இப்படிதான் இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நாலேஜ் பை ஐடென்டிட்டி, நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட், நாலேஜ் பை செப்பரேஷன் பை டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற 4 நிலைகள்ல தான் இது செயல்படுது. சரி, இப்ப இது நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இந்த 4 லெவல் ஆஃப் லாங்குவேஜ், 4 லெவல்ஸ் ஆஃப் 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ். பகவான் என்ன சொல்றார்? 4-fold ஆர்டர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். இது எப்படி சொல்றாரு? 4-fold ஆர்டர் ஆஃப் நாலேஜ். இந்த 4-fold ஆர்டர் ஆஃப் நாலேஜ் படி தான் எல்லாமே செயல்படுது. அந்த சர்வ ஞானம், அந்த சர்வ ஞானம் இந்த 4-fold ஆர்டர் படி தான் செயல்படுது. இந்த 4-fold ஆர்டர்ல நமக்குள்ள வெவ்வேறு லெவல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நமக்குள்ள இருக்க வெவ்வேறு லெவல்ஸ்ல எப்படி இந்த 4-fold நாலேஜ் செயல்படுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நமக்குள்ளேயும் இருக்கு. எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா
நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அவேர்னஸ் ஆஃப் அவர் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இதை நம்ம யாரும் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வி 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 எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு யார் வெளியிலன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது இப்ப நம்ம எங்கேயும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்ரி ஒன் நோஸ் தட் ஈச் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங். அதுதான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி நம்ம லெவல்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். அது எப்படி இருக்கு நம்மளுடைய லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய எல்லா விதமான இன்டர்னல் மூவ்மெண்ட்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், ஆசைகள், உணர்ச்சிகள், இதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே நம்மோட இரண்டரை கலந்து இருக்கின்றது. அதுதான் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். அடுத்தது மூன்றாவது நிலை எப்படி இருக்கு நம்ம கிட்ட? நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிற மூன்றாவது நிலை எப்படி இருக்கு? நமக்குள்ள இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ்ல நடக்குது. ஆனா நம்மால வந்து அதுல இருந்து விலகி நின்று பார்க்க முடியும். நம்ம சொல்றோம்ல, நீங்க இதை சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் வாட்? நம்ம வந்து நம்மை நமக்குள் எழும் உணர்ச்சிகளிலிருந்து நாம் பிரித்து கொள்கின்றோம். இதை செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவேன் அப்படிங்கிறோம். தட் மீன்ஸ் we are separating ourselves with the movement. அதுதான் அப்சர்விங் அவர் இன்னர் மூமெண்ட்ஸ். இது எல்லாரும் பண்றோம். இதுதான் மூன்றாவது நிலை, நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ், நான்காவது ஆர்டர். அது எப்படி நமக்கிட்ட செயல்படுது? நம்முடைய பர்செப்ஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், நமக்கு வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? த்ரூ அவர் சென்சஸ், சென்சரி பர்செப்ஷன்ஸ் மூலமா தாங்க புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோங்க வந்து எகைன் உள்ள பார்க்க போறோம். என்னன்னா, நமக்கு வெளியில உள்ள உலகத்துல நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த நான்காவது கேட்டகரியில தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிற அடிப்படையில தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது பேசிக். இது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். அடுத்தது இது வந்து இதே 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து எப்படி வெவ்வேறு உணர்வு நிலையினுடைய தளங்கள்ல செயல்படுது அப்படிங்கறத பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி வெவ்வேறு உணர்வு நிலையினுடைய தளங்கள், பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கறத சொல்றார். எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லெவல் எங்க இருக்கு? நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அந்த 4 டிவைன் பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க இல்லையா, சச்சித் ஆனந்தா, அந்த சூப்பர் மைண்ட். இந்த லெவல்ல மாத்திரம் தான் அது செயல்படுது. ஏன்னா இந்த லெவல்ல தான் ஒன்னஸ் அப்படி இருக்கு, ஃபுல் நாலேஜ் ஒன்னஸ். இதுக்கு கீழே அது செயல்படுறல. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அது எங்க செயல்படுது? சச்சித் ஆனந்தா அண்ட் சூப்பர் மைண்ட். இதுக்கு இந்த லெவல்ல நிறுத்திக்குது, அவ்வளவுதான். அது கீழே செயல்படுறது கிடையாது. இதோட ரிலேட் பண்ற கான்சியஸ்னஸ் லெவல் எதை எப்படி சொல்றோம்? இந்த உலகத்தையும் சூப்பர் கான்ஷியன்ட் அப்படின்றோம் நம்ம. சூப்பர் கான்ஷியன்ட்னா உச்சகட்ட உணர்வு நிலை அப்படின்றோம். நீங்க எப்படி இருக்கு அந்த அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? லியூமினஸ் செல்ஃப் அப்சார்ப்ஷனா இருக்கு. ஒளி பொருந்திய நிலையில அந்த உணர்வு நிலை தனக்குள்ளே அமிழ்ந்த நிலையில் காணப்படுகின்றது. இதுதான் அந்த டாப் லெவல்ல இருக்கிறது. இங்க நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அடுத்து 2வது லெவல் பார்க்கிறோம், நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது எந்த உணர்வு நிலையில எங்க காணப்படுகின்றது? நமக்குள்ள இன்டர்னல் மூவ்மெண்ட் பார்க்கிறோம். ஆனால் எங்க அது வந்து ரொம்ப இது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் நம்மளுடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல. சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல தான் வந்து இந்த நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். அப்படி ஏன்னா சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அது எல்லாத்தோடையும் நேரடியான தொடர்புல இருக்கு. பிரபஞ்சம் முழுவதுமான அனைத்து உணரும் அந்த சப்லிமினல் அடித்தள உணர்வு நிலை அப்படிங்கிறது எல்லாத்தோடைய அடித்தள உணர்வு நிலைகளுடன் தொடர்புல இருக்கு. அதனால அங்க வந்து அந்த 3வது நிலை காணப்படுகின்றது, நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது காணப்படுகின்றது. அதே போல அது மாத்திரம் இல்ல, எல்லா ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட், நம்மளுடைய மைண்டினுடைய உயர் உணர்வு தளங்கன்னு சொல்றாங்க. பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறார். நம்மளுடைய இல்லியோ மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட், இங்கெல்லாம் வந்து இந்த
இது காணப்படுகின்றது. எது காணப்படுகின்றது? நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது காணப்படுகின்றது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விசேஷமான அம்சம் இந்த நிலையில என்ன அப்படின்னா, இங்கதான் வந்து டிவிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மேல பார்த்த வரைக்கும் ஒன்னஸ், இந்த லெவல்ல இருந்து டிவிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. ஆனா இது வந்து சப்லிமினல் கான்சியஸ்னஸ் இந்த நிலையில காணப்படுகின்றது. இதுல எதெல்லாம் வந்து அடங்குகின்றன அப்படின்னா, இந்த நம்மளுடைய பகவான் சொல்லக்கூடிய இந்த ஓவர் மைண்ட் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில தான் வரும். இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் இதுவும் இந்த கேட்டகரியில தான் வரும். இதற்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட், அதுவும் இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இருக்கு. சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அது வந்து அனைத்து எல்லாத்தோடையும் இரண்டரை கலந்தும் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு இயக்கத்தையும் அது வந்து ஒரு உற்று நோக்கி பார்க்கவும் செய்கின்றது. அதனால வந்து எல்லா தனக்குள்ளே நடைபெறும் அனைத்து இயக்கங்களையும் அது விலகி நின்று பார்க்கவும் செய்கின்றது. அனைத்தினுடனும் நெருக்கமான தொடர்பில் இருக்கின்றது. அனைத்தையும் விலகி நின்று பார்க்க செய்கின்றது. ஸோ இந்த மூன்றாவது நிலையம் வந்து இந்த நாலேஜ் பை செப்பரேஷன் வித் டைரக்ட் கான்டாக்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல இருக்கு. அதே போல இந்த ஓவர் மைண்ட் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, இதெல்லாம் வெவ்வேறு நிலைகள், எல்லாமே ஒண்ணுதான். இந்த சூப்பர் கான்சியன்ட் உச்சகட்ட நிலை, அதற்கு அடுத்த நிலை ஓவர் மைண்ட் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அதுவும் சப்லிமினல் ரேஞ்ச் எல்லாம் ஒரே இதுதான், ஒரே லெவல் தான், ஒரே பிளேன் தான் இந்த நிலையில காணப்படுகின்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டிவ் நாலேஜ். இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த நாலேஜ் அப்படி இக்னரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து நாலேஜ் இக்னரன்ஸ் அந்த நிலையில தான் இருக்கு. மூன்றாவது நிலையிலேயே எப்படி இருக்கு அப்படின்னா, மூன்றாவது நிலை இரண்டாவது நிலையில இருந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இரண்டாவது நிலையிலிருந்து அந்த நாலேஜ் எப்படி காணப்படுகின்றது என்றால், நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற கலவைதான் இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, நான்காவது நிலையில் எப்படி காணப்படுகின்றது என்றால், நாலேஜ் இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு மிக்சர் தான் காணப்படுகின்றது. முதல் ஸ்டேஜில் தான் வந்து கம்ப்ளீட் நாலேஜ். நம்முடைய நிலையில பார்க்கும் பொழுது அந்த டிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா ஆயிடுது. கம்ப்ளீட்டா வந்து அந்த இக்னோரன்ஸ் வந்து வந்துடுது. அந்த நம்ம நிலையிலயும் நாலேஜ் இக்னோரன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் அந்த நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னா, நாலேஜ் இக்னோரன்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து டிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அதனால தான் நம்ம வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ் இங்க எல்லாமே நமக்கு வெளியில இருந்தா நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம பெறக்கூடிய நாலேஜ்ல வெளியில இருந்து வாங்கிக்கிறோம். இது எதை குறிக்கின்றது? நம்முடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இதை குறிக்கின்றது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன கூறுகின்றார், இதுக்கு கீழே வந்து இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இந்த இன்கான்ஷியன்ட் நிலை எப்படின்னா, இதையும் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, சூப்பர் கான்ஷியன்ட், இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். இதனுடைய மிரர் இமேஜ், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் த சூப்பர் கான்ஷியன்ட் தான் இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். அந்த சூப்பர் கான்ஷியன்ட்ல எப்படி இருக்கு? லியூமினஸ் செல்ஃப் அப்சார்ப்ஷன், ஒளி பொருந்திய ஒரு தனக்குள்ளே அமிழ்ந்த நிலையில் காணப்படுகின்றது அந்த 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 கான்சியஸ்னஸ். அதே போல இந்த இன்கான்சியன்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க அந்த கான்சியஸ்னஸ் இன்வால்வ்டா இருக்கு. எப்படி காணப்படுகின்றது? டார்க்னஸ் வித்தின் டார்க்னஸ், ஒரு இருள், அதற்குள்ளே ஒரு இருள், அப்படிப்பட்ட நிலையில காணப்படுகின்றது. இங்கேயும் எது இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அதற்கு கீழ் ஏரோ வந்து பாருங்க, லெஃப்ட்ல போட்டிருக்கோம். கன்சீல்டு நாலேஜ் பை ஐடென்டிட்டி. இங்க எப்படி அந்த சூப்பர் கான்சியன்ட்ல வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மேம்போக்கா இருக்கு, வெளி அப்பட்டமாக தெரிகின்றதோ, இன்கான்சியன்ட்லயும் பகவான் என்ன கூறுகின்றார்? there is a concealed knowledge by identity அப்படிங்கிறார். சரி, இப்ப ஏன் பகவான் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடைபெற்றது அப்படின்னா, இந்த சிருஷ்டி நடக்கும் பொழுது சூப்பர் கான்சியன்ட் அந்த நிலையிலிருந்து மெல்ல 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 இரக்கம் கொள்கின்றது. ஒன்ன சேர்ந்து டிவிஷன் வருகின்றது. ஓவர் மைண்ட், காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அப்புறம் டிவிஷன், அப்புறம் கம்ப்ளீட்டா மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அப்படிங்கிற டிவிஷன், அப்புறம் இன்கான்சியன்ட் அப்படிங்கிற டிவிஷன் வந்துடுது. வந்த பிறகு அங்கே நின்று விடுவதில்லை. அந்த இன்கான்சியன்ட்ல இருந்து திருப்பி வந்து மெல்ல 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 மைண்ட் அண்ட் லைஃப் அண்ட் பாடி, அப்புறம் காஸ்மிக் கான்சியஸ்னஸ், அப்புறம் சூப்பர் கான்சியன்ட் நோக்கி மேலிருந்து கீழே இறக்கம். அந்த ஏரோ பாருங்க, மேலிருந்து கீழே இறக்கம் போட்டிருக்கோம், கீழே இருந்து மேலே இறக்கம் போட்டிருக்கிறோம் நம்ம.
ஸோ இந்த 2 லெவலையும் இந்த ஏற்றமும் இறக்கமும் நடைபெறுகின்றது. இது எதை குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஒட்டுமொத்த ஸ்கீம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி நடைபெறுகின்றது? ஒருபுறம் ஒரு முழு ஞானம், மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் டிவிஷன். இடைப்பட்ட காலத்துல இந்த நாலேஜ் இக்னோரன்ஸ் என்கின்ற ஒரு கலவை, ஒரு 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 மிக்சர்ல நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து நாலேஜ் இக்னோரன்ஸ் என்கின்ற இரண்டும் கலந்த நிலை. இந்த நிலையிலேயே நம்ம இருக்க மாட்டோம், இதற்கு மேலே செல்கின்றோம். அதுக்கு தான் வந்து எல்லா என்டையர் ஸ்கீம் வந்து இந்த 4 ஆர்டர்ல தான் எல்லா இந்த 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ், இதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த சிருஷ்டியே செயல்படுகின்றது, அந்த இறைவனுடைய வெளிப்பாடே செயல்படுகின்றது என்று விளக்குகின்றார் பகவான். இதன் அடிப்படையில் நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இது இதுல இதுல ஏதாவது விளக்கம் தேவைன்னா கேட்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிட்டி தேவைப்படுதா? கிளியரா இருக்காது. வெதர் இட் கன்வேஸ் அ மீனிங். Good evening, sir. Very clear. So nice. Okay. Thank you, sir. Okay, thank you. இப்ப நம்ம உள்ள போகலாம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பானுப்பிரியா. ஏன்னா பானுப்பிரியாவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஜஸ்ட் ஒரு 1 hour பேக் தான் இதை ப்ரெசன்டேஷனுடைய கண்டென்ட்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. அவங்க அதை அழகான ஒரு பிபிடியில் போட்டு கொடுத்துறாங்க. ஜஸ்ட் வெரி ஷார்ட் நோட்டீஸில் ஷி ஹஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் இன் திஸ் ஃபோரம். ஷி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். தேங்க்யூ வெரி மச் பானுப்பிரியா. இப்ப நம்ம உள்ள போகலாம். நம்ம Now can I read? Yes, please. The Life Divine, Book 2, Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge. Synopsis. Fourfold order of knowledge. There is a fourfold order of knowledge in cognitive methods of nature. The original and fundamental way of knowing is a knowledge by identity. This faculty is native to the hidden self in things. The second is a derivative knowledge. It is a knowledge by direct contact associated at its roots with the secret knowledge by identity or starting from it. But it is separated from its source. Therefore, it is powerful and yet is incomplete in its knowledge. The third is a knowledge by separation from the object of observation, but still with a direct contact as its support or even a partial identity. The fourth is a completely separative knowledge. It relies on the machinery of indirect contact. It is knowledge by acquisition. Next is, there is direct awareness of our own essential existence by our surface mind. We know we exist. This is the first way of knowing in its purest form. All our inner relations are maintained in our subjective consciousness, where some element of awareness by identity enters. Thank you, sir. Thank you. The fourfold order of knowledge நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது, நான் வேற, நான் அறிந்து கொள்ளும் விஷயம் வேறங்கிறதே கிடையாது. அதுதான் விஷயம். அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது. நான் வேற, நான் எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் விரும்புகின்றேன்னா அதுவும் வேறையே கிடையாது. அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அது எப்ப யாருக்கு இருக்கும்? அது பரம்பொருளுக்கு தான் இருக்கும். ஆனா பரம்பொருள் அந்த சூப்பர் மைண்ட் அதுக்கு தான் இருக்கும்.
ஏன் அப்படின்னா அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் அதுவாகவே இருக்கின்றது. எல்லாமே எல்லாமே அதுவாக அது பார்க்கும் பொழுது அதுக்கு அது எல்லாத்தையும் அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு வெளியில எதுவுமே இல்லைங்கும் போது தட் இஸ் வாட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. எந்த நாலேஜும் அதுக்கு வெளியில இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா டெரிவேட்டிவ் நாலேஜ். டெரிவேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அதுல இருந்து வந்த நாலேஜ். அது எப்படி ஏற்படுகின்றது ஒருத்தருக்கு? டைரக்ட் கான்டாக்ட். டைரக்ட் கான்டாக்ட் வந்து நெருக்கமான ஒரு தொடர்பின் மூலம் ஏற்படக்கூடியது. நாலேஜ் அதுல வந்து சீக்ரெட்டா இருக்கும். அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வெளிப்படையா இருக்காது, ஆனா டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த சோர்ஸ்க்கும் அதுக்கும் வேற. இந்த இடத்துல வந்து இந்த சோர்ஸும் வேற, சோர்ஸ் வேற, அந்த அந்த நாலேஜ் அண்ட் நோவர் அப்படிங்கறத செப்பரேட் ஆயிடுது அந்த இடத்துலயே. நமக்குள்ள ஒரு கோபம் வருது அப்படின்னா, அந்த கோபம் வேற, நம்ம வேற. ஆனா கோபத்தை குறித்த டைரக்ட் நாலேஜ் இருக்கு. அதுதான் வந்து செகண்ட் இது. மூன்றாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதனாலதான் அந்த ரெண்டாவது இது வந்து இன்கம்ப்ளீட் நாலேஜ். மூன்றாவது வந்து பார்த்தோம்னா செப்பரேஷன் இருக்கு. நம்ம எதை பத்தி பார்க்கறோமோ, அப்சர்வ் பண்றோமோ, அதோட செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். நமக்குள்ள ஒரு கோபம் வருது அப்படின்னா அது டைரக்ட் நாலேஜ். அதான கோபத்தை வந்து நம்ம வந்து விலகி நின்று பார்க்க முடியும், அதனுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். இது வந்து மூன்றாவது நிலை. நான்காவது வந்து கம்ப்ளீட்லி செப்பரேட்டிவ் நாலேஜ். இதுதான் இன்டைரக்ட் கான்டாக்ட். இப்படி இந்த கம்ப்ளீட்லி செப்பரேட்டிவ் நாலேஜ் அந்த நேரடியான தொடர்பு இல்லாம அனைத்துடனும் அந்த மறைமுகமாக தொடர்பு கொள்வது, இன்டைரக்ட் கான்டாக்ட். இதன் மூலமாகத்தான் நாம் அனைவருமே உலகத்தில் செயல்படுகின்றோம். இதுதான் பகவான் நாலேஜ் பை அக்விசிஷன் அப்படிங்கிறார். நம்மளுடைய மேற்புற மனம் எதை உணர்ந்துகின்றது என்றால், நம்முடைய இருப்பு குறித்த அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அது ஒன்றுதான் நம்முடைய மேற்புற மனதிற்கு அறிய முடியும். ஃபர்ஸ்ட் வே ஆஃப் நோயிங் இன் இஸ் பியூரஸ்ட் ஃபார்ம், நம்மளுடைய இருப்பு குறித்த உணர்வு, நம்மளுடைய புரிதல். இதுதான் வந்து பேசிக் டைரக்ட் அவேர்னஸ் ஆஃப் அவர் ஓன் எசென்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் வந்து பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய எல்லா விதமான உள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்களினுடன் ஆன தொடர்புல ஓரளவு அந்த நாலேஜ் பை அந்த அந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஓரளவு இருக்கு அப்படிங்கிறார். அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா இல்ல, ஓரளவு நமக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய மனதிற்குள், நம்முடைய உணர்வு மையத்திற்குள், உடலிற்குள், எல்லாம் நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களோட ஓரளவு அந்த அவேர்னஸ் ஐடென்டிட்டி ஏன்னா நமக்குள்ளேயே இருக்குது, அந்த இருக்கு அப்படிங்கிறார். அவ்வளவுதான், ஓரளவு தான் இருக்கு, கம்ப்ளீட்டா இல்லை அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Double knowledge of our inner movement. We have a double knowledge of the subjective, that is inner movement. When a movement takes place within us, say anger, we have an intimate knowledge of it by identity. At the same time, we have a knowledge by detached observation, detached but with the power of direct contact. Here, in our subjective, that is inner experience, say anger, we have a field of the action of consciousness in which three movements of cognition can meet together. One, a certain kind of knowledge by identity. Second, a knowledge by direct contact. Third, a separative knowledge dependent upon them. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நமக்குள்ள பகவான் என்ன சொல்றார்? நமக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் நம்முடைய ஜீவனுக்குள் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களோ குறித்த ஒரு இரட்டை அறிவு, டபுள் நாலேஜ் நமக்கு இருக்கின்றது என்று கூறுகின்றார். நம்பர் ஒன், அந்த அந்த இயக்கத்துடன் நம்ம நெருக்கமாக தொடர்பு கொள்கின்றோம். அதனால ஒரு இன்டிமேட் நாலேஜ் இருக்கு. எனக்குள்ள ஒரு இமோஷன் வருது அப்படின்னா, கோபமோ மகிழ்ச்சியோ இருக்கு அப்படின்னா, அது குறித்த இன்டிமேட் நாலேஜ் எனக்கு இருக்கு. அதே சமயம் எனக்கு அந்த உணர்ச்சியை வந்து விலகி நின்று பார்க்கும் அந்த ஒரு செயலையும் நான் செய்கின்றேன். அதன் மூலமாகவும் எனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கின்றது. ஸோ ஐ ஹேவ் போத்.
இன்டிமேட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஸ் வெல் as a knowledge பை detached அப்சர்வேஷன். இது எல்லோருமே நம்ம செய்கின்றோம். அதனால் பகவான் என்ன கூறுகின்றார், நமக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா இயக்கங்களினுடைய இதுல வந்து 3 விதமான இயக்கங்கள் வந்து ஒருங்கிணைந்து சேருகின்றன அப்படிங்கிறார். நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இன்னர் மூவ்மெண்ட்ஸ், உணர்ச்சிகளோ மகிழ்ச்சியோ துயரமோ கோபமோ எல்லா இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 விதமான இயக்கங்கள் காணப்படுகின்றன, இணைந்து செயல்புரிகின்றன அப்படிங்கிறார். ஒன்று, அந்த இயக்கத்தை நம்ம வந்து அதனுடன் 2 கலந்து இருக்கின்றோம். ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இரண்டாவது, டைரக்ட் கான்டாக்ட். எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்படுனா அதோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இது இரண்டாவது. மூன்றாவது, எனக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை நான் விலகி நின்று பார்க்கின்றேன். செப்பரேட்டிவ் நாலேஜ், செப்பரேட்டிவ் நாலேஜ் டிபெண்டன்ட் ஆன் தம். அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் எழக்கூடிய ஒரு செப்பரேட்டிவ் நாலேஜ். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 இயக்கங்களும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். சார் படிக்கீங்களா? எஸ் மேடம். The knowledge of our internal movements is of a double nature, separation and direct contact, because even when we detach ourselves, close contact is maintained. Our knowledge is always based on a direct touch. It is a knowledge by direct awareness, carrying in it a certain amount of identity. The method of our reason in observing and knowing our inner movements is ordinarily by the more separative attitude, whereas all the observable movements of our physical being, that is body, are also known and controlled by us in both these ways, the separative and the intimate. We feel our bodily movements as an intimate part of us, but the mind is separate from it and can exercise a detached control over its movements. Thank you, sir. தேங்க்யூ. அகெயின் இந்த நம்ம வந்து நமக்குள்ள இருக்க நடைபெறக்கூடிய இயக்கங்களிலிருந்து நம்மை விலகி கொண்டாலும் அதனுடனான நெருங்கிய தொடர்பை தொடர்பு வந்து எப்பொழுதுமே இருக்கின்றது, அது விட்டு போவதில்லை. ஆகையினால நம்மளுடைய நாலேஜ் வந்து இந்த டைரக்ட் டச், நேரடியான தொடர்பின் மூலம்தான் அந்த நாலேஜ் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த அறிவு இருக்கின்றது. அதுல வந்து என்ன இருக்கின்றது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு எலிமெண்ட், ஒரு அதனுடன் 2 கலந்திருத்தல் என்கின்ற ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. சர்டன் எலிமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி இது காணப்படுகின்றது. இதே போல நம்முடைய அறிவு செயல்படுகின்றது. சிந்திக்கும் மனம், பகுத்தறியும் மனம் வந்து நம்மளுடைய பகுத்தறிவு என்பது நம்மளுடைய மனதினுடைய ஒரு உயர் அம்சமாக செயல்படுவது, அனைவருக்கும் செயல்படுவது. யாரு வந்து மைண்ட்ல வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து அந்த சிந்திக்கும் திறன் வந்து நன்கு செயல்படும். அதுல என்ன நடைபெறும் என்றால் அவர்கள் வந்து எளிதில் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். அவருடைய அறிவு தான் அங்கு மேலோங்கி செயல்படும். அறிவு, பகுத்தறிவது, காரண காரியங்களை அறிய முற்படுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப மேலோங்கிய நிலையில் செயல்படுவதும் அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இந்த ரீசன் வந்து எந்த நிலையிலிருந்து செயல்படுகின்றது அப்படின்னா அது விலகி நின்று பார்க்கும் அந்த நிலையிலிருந்து செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் மோர் அ செப்பரேட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறார். அப்புறம் நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், உடலினுடைய இயக்கங்கள் எப்படி நடைபெறுகின்றது என்றால் 2 விதமாகவும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று, நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து நெருக்கமாக அறிகின்றோம். எனக்கு உடல்ல வலி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்டிமேட்டாக அதை உணர்கின்றேன். அதே சமயம்
அந்த வலியை வந்து என்னால வந்து என்னுடைய விலகி நின்று பார்க்கவும் முடியும். என் உடல்ல வந்து ஒரு உபாதை இருக்கின்றது என்பதை என்னால அதிலிருந்து விலகி நின்று பார்க்கவும் முடியும். அது மனிதனுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ள ஒரு விசேஷமான சலுகை. இப்ப நம்ம சொல்றோம், மருத்துவரிடம் போய் சொல்கின்றோம், என் உடல்ல இதெல்லாம் செய்கின்றது, இந்தந்த இயக்கங்கள்லாம் இருக்கு. அப்ப எது சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒன்று அந்த இயக்கங்களை விலகி நின்று பார்க்கின்றது. அதுதான் இந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணி சொல்றது. ஆகையினால பகவான் என்ன புரிகின்றார், நம்ம உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்முடைய இரண்டரை கலந்ததுதான். இருந்தாலும் நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, அந்த இயக்கங்களிலிருந்து தன்னை பிரித்து வைத்து அதை விலகி நின்று பார்க்கின்றது. அது மாத்திரம் இல்ல, இதனால என்ன ஒருவருக்கு சாத்தியம் என்றால், அவருடைய உடலினுடைய எதிர் விளைவுகளை, அதனால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த உடல்ல வந்து எந்தெந்த இயக்கங்கள் தேவையோ அந்த இயக்கங்களை மாத்திரம் அனுமதிக்கலாம். எந்தெந்த இயக்கங்கள் தேவையில்லையோ அந்தந்த இயக்கங்களை நம்மால வந்து கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்திற்கு, பசி என்பது மனிதனுக்கு வந்து அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. யாரா இருந்தாலும் பசிங்கிறது ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. பசி என்கின்ற உணர்ச்சி வந்து அதிகமான பிறகு அதுக்காக வந்து நம்ம வந்து எதையுமே சாப்பிட்டுறது இல்லை இல்லையா? நம்ம வந்து எகைன் வி மேக் எ சாய்ஸ் ஆஸ் டு வாட் இஸ் டு ஈட். அதே போல பசி வந்தாலும் கூட எப்பொழுது உணவு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் சாப்பிடுகின்றோம். உடனே சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்றது இல்லை. வி கண்ட்ரோல் அவர் ஹங்கர். எது நம்ம பசி அப்படிங்கிறது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்தை நாம் நெருக்கமாக உணர்கின்றோம், அதனுடைய செயல்பாட்டை நெருக்கமாக உணர்கின்றோம். இருந்தாலும் நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது, அதிலிருந்து விலகி இருந்து அந்த பசியினுடைய இயக்கத்தின் மேல் ஒரு ஒழுங்கை அது நிர்பந்திக்கின்றது. உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள், ஃபாஸ்டிங் இருக்கின்றார்கள். அப்ப என்ன நடைபெறுகின்றது, அவர்கள் அந்த பசி என்கின்ற இயக்கத்தின் மீது முழு ஆளுமையை செலுத்தி அதை வந்து ஒரு நெறிப்படுத்துகின்றார்கள். சோ இது சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல இந்த நாலேஜ் பார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த நாலேஜ் பார்ட்டினுடைய 3 விதமான செயல்பாடுகள் செயல்படுகின்றது. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆர்டர் வந்து நமக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கங்கள்ல செயல்படுகின்றது. எல்லாத்தினுடையும் ஒரு நெருக்கமான ஒரு ஐடென்டிட்டி, இரண்டரை கலந்திருத்தல், அனைத்து இயக்கங்களுடன் நெருக்கமான தொடர்பு, இன்டிமேட் டைரக்ட் கான்டாக்ட், அனைத்திலிருந்தும் விலகி நின்று பார்த்தல், அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ். இது நாலேஜோட 3 நிலைகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களில் செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நம்மால வந்து நம்மளுடைய உள்ள நடக்கக்கூடிய உணர்ச்சிகள், வைட்டல் மூவ்மெண்ட்ஸ், பாடிலி மூவ்மெண்ட்ஸ், ஈவன் நம்மளுடைய சிந்தனைகளினுடைய தரிகட்ட ஒரு போக்கு, இவைகளினால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது பாட்டு அன்கண்ட்ரோல்டா போகுது. எகைன் வைட்டல், it goes uncontrolled. Body, it goes uncontrolled. But we have the capacity to regulate all these movements. அதைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் சார். The nature of our external knowledge. This intimacy of knowledge is absent in our knowledge of the world outside us and its movements and objects, which has an entirely separative view. The whole machinery and process of our external knowledge are of the nature of an indirect perception through our senses, which are aided by sense-mind intuition, vital intuition, intuition of the perceptive mind, finally by the intervention of the reason. Thank you. I'll explain. One minute explain பண்ணிடுறேன். Okay, sir. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்முடைய எக்ஸ்டர்னல் நாலேஜ் எப்படி இருக்கு?
எக்ஸ்டர்னல் நாலேஜ் அப்படின்னா நமக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த அறிவு என்பது எத்தகைய தன்மை உடையதாக இருக்கின்றது. இப்ப நம்ம வந்து நமக்கு உள்ள இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்னர் மூமெண்ட்ஸும் குறித்த நெருக்கமான ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இருக்கின்றதா? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்த அந்த இன்டிமெசி ஆஃப் நாலேஜ் இருக்குதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார் பகவான். இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே நம்ம செப்பரேட்டிவ் பேசிஸ்ல தான் பார்க்கிறோம். என்னிலிருந்து வேறுபட்டவை என்கின்ற ரீதியில் தான் நம்ம அனைத்தையும் பார்க்கின்றோம். இங்க என்ன நடைபெறுகின்றது? இன்டைரக்ட் பர்செப்ஷன், டைரக்ட் பர்செப்ஷன் இல்ல. இன்டைரக்ட் பர்செப்ஷன் தான் நடக்குது. அதுவும் எப்படி நடக்கின்றது? நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாக நடைபெறுகின்றது. த்ரூ அவர் சென்சஸ். சென்சஸ் மாத்திரம் இல்ல, வெறும் சென்சஸ் மாத்திரம் நமக்கு டேட்டாவை கொடுக்கறது இல்ல. அந்த ஐம்புலன்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இன்ட்யூட்டிவ் கெப்பாசிட்டியும் இருக்கின்றது. சென்ஸ் மைண்டுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. சென்சஸ் கொடுத்தாலும் கூட ஒரு இன்ட்யூட்டிவ் கெப்பாசிட்டி இது மூலமாகத்தான் அறிகின்றோம். வெறும் சென்சஸ் மூலமாக நாம் அறிவது இல்லை. There is some sort of intuition associated with our sense mind. அதே போல வைட்டல் இன்ட்யூஷன் இருக்கு. அதே போல இன்ட்யூஷன் ஆஃப் த பர்செப்டிவ் மைண்ட், அறிந்து கொள்ளும் மனம், அதுக்கென்றே ஒரு இன்ட்யூஷன் இருக்கு. இது போதாது. இது மாத்திரம் இல்ல. வெறும் ஐம்புலன்களின் மூலமாக வரக்கூடிய டேட்டா வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவதில்லை. அறிவு என்ன செய்கின்றது? எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து ஒரு தகவலை நமக்கு தருகின்றது. அறிவு என்ன செய்கின்றது? வெளியிலிருந்து வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் சேகரித்து அதை ஒருங்கிணைத்து அதை வந்து ஒரு அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் தான் அதை உட்படுத்தி தருகின்றது. வெறும் ஐம்புலன்களில் மாத்திரம் செயல்படுகின்றோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு ரொம்ப கயாட்டிக்கா இருக்கும். அறிவு என்ன செய்கின்றது? எந்த தகவல் நமக்கு சம்பந்தப்பட்டதோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒழுங்குபடுத்தி அதை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படும் வண்ணம் அதை தொகுத்து அளிக்கின்றது. ஸோ இவ்வளவு விஷயம் செயல்படுகின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டா இல்லை அப்படிங்கிறார். அந்த இன்டிமெசி ஆஃப் நாலேஜ் வந்து இல்லை அப்படிங்கிறார். இந்த நிலையிலும் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Inner and outer wall of defense of our external self. We have limitations and imperfection in our self-knowledge and world knowledge. This is because we are concentrated on our surface self. The depths of self, the secrets of our total nature, are shut away from us behind a wall created by our externalizing consciousness of our mind, life, and body. This wall of defense is created by our external self so that it can pursue its activity of egocentric individualization of the mind, life, and body without the intervention by the deeper and wider truth of our larger existence. Our consciousness has to defend its individuality, not only against its deeper self, but also against the cosmic infinite. It builds a wall around itself and shuts out all that is not self. Yet, our consciousness can establish the necessary communication and means of observation with the outer world through the gates of senses provided by our body. Its wall of defense against the external world conceals all the interactions happening with the outside world. It is only aware of what comes through the senses or through its mental perception. The remedy for removal of our self-ignorance and world ignorance lies in opening of our limited ego and its half-blind consciousness to a greater inner existence and to the cosmic existence. Between these two movements, awakening to our inner realities imposes itself as the prior necessity. Because it is by inward self-finding that the cosmic self-finding can become entirely possible. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? நம்ம மனிதன் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கோம்? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? நமக்கு வெளியில இருக்கிற விஷயங்கள் குறித்த இன்டிமேட் நாலேஜ் நமக்கு இருக்கிறது இல்லை. என்னதான் நம்மளுடைய ஐம்புலன்கள் நன்றாக செயல்பட்டாலும், அறிவு செயல்பட்டாலும்,
எல்லாம் செயல்பட்டாலும் கூட இன்கம்ப்ளீட் நாலேஜ் தான் இருக்கு. ஏன் மனிதன் வந்து அறியாமையில் இருக்கின்றான்? ஆரம்ப நிலையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 அவன் வந்து அந்த ஒன்னஸ்லேருந்து பிரிந்து வந்திருக்கோம் நம்ம. இந்த ஒன்னஸ் இந்த டிவைன் ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம பிரிந்து வந்திருக்கோம். அது ஒரு காரணம். 2வது, நமக்குள்ளேயே எடுத்துக்கொண்டோம் என்றால், நம் நிலையிலேயே எடுத்துக்கொண்டோம் என்றால், இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? 2 சுவர்களுக்கு இடையில நம்ம வந்து ஒரு சிறைப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறார். we are imprisoned between 2 walls அப்படிங்கிறார். அதுதான் வந்து நம்ம அறியாமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறார். 2 சுவர்களுக்கு இடையில நம்ம சிறைப்பட்டுள்ளோம் அப்படிங்கிறார். அதனாலதான் நமக்கு வந்து நம்மை குறித்த அந்த நாலேஜ், செல்ஃப் நாலேஜும் இருக்கிறது இல்ல, உலகம் குறித்த அந்த நாலேஜ், வேர்ல்டு நாலேஜ் இதுவும் இருக்கிறது இல்லை, சரியா இருக்கிறது இல்லை, இம்பர்ஃபெக்டா இருக்கு. நம்மளுடைய என்ன காரணம்? நம்ம வந்து வெறும் நம்மளுடைய மேற்பரப்பிலேயே வாழ்கின்றோம். சர்ஃபேஸ் செல்ஃப்ல தான் இருக்கிறோம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். நம்மளுடைய ஜீவனினுடைய ஆழமான பகுதிகள், த டெப்த்ஸ் ஆஃப் செல்ஃப், அங்கதான் வந்து நம்மளுடைய ரியல் நேச்சர் அங்கதான் இருக்கு. அது வந்து அது என்ன செய்கின்றது? அதற்கும் நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கும் இடையில் ஒரு சுவர் இருக்கின்றது, ஒரு கடினமான சுவர். அந்த சுவர் இருப்பதனால நம்மால வந்து நம்மளுடைய ஆழமான ஜீவன், உண்மையான அந்த அம்சத்தை நம்மால வந்து அறிந்து கொள்ள முடிவது இல்லை. நம்மளுடைய இந்த சுவர் எதனால் எழுப்பப்பட்டுள்ளது அப்படின்னா, நம்மளுடைய வெளிப்புற உணர்வு நிலை, உடலை சார்ந்த உணர்வு நிலை, மனதை சார்ந்த உணர்வு நிலை, பிராணமயத்தை சார்ந்த உணர்வு நிலை, எக்ஸ்டர்னலைசிங் கான்சியஸ்னஸ், அது என்ன செய்கின்றது? நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்ளிமினல் பீயிங், உள்ஜீவனுக்கும் இடையில ஒரு சுவற்றை எழுப்புகின்றது. எதற்கு என்றால், அது ஒரு காலகட்டத்தில் அவசியமாகின்றது. அப்பொழுதுதான் வந்து அந்த உள்ஜீவனுடைய தொடர்பு இல்லாமல் இந்த மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த அந்த மைண்ட், லைஃப் அண்ட் பாடி என்கின்ற அமைப்புகள் வந்து வளருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா, ஒரு ஆரம்ப காலகட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவ்வாறாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அது தேவையில்லை. ஆனா இது ஸ்டில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு உள்ஜீவனுக்கும் இடையில வந்து ஒரு பிரிவை நாம் ஏற்படுத்துகின்றோம். அதனால்தான் நமக்கு உள்ஜீவனில் நடக்கக்கூடிய ரியல் நாலேஜ் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையை வந்து சேருவது இல்லை. நம்முடைய தனித்தன்மை செயல்படணும், அந்த ஈகோசென்ட்ரிக் இண்டிவிஜுவலைசேஷன், நம்முடைய உடல், மனம், வாழ்வு இதை சேர்ந்த அந்த ஈகோசென்ட்ரிக் ஒரு அமைப்பு வளர வேண்டும் என்பதற்காக இந்த சுவர் எழுப்பப்படுகின்றது. ஆனால் அது வந்து அதுவே என்ன செய்கின்றது? நம்முடைய அறியாமைக்கும் அது காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்ம வந்து நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் ஒரு அனந்தமான பிரபஞ்சம், காஸ்மிக் இன்ஃபினிட். அதற்கு எதிராகவும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அவசியம் தேவைப்படுகின்றது. நம்முடைய தனித்தன்மை என்கின்ற தனித்தன்மையை வந்து எப்படி பாதுகாத்துக் கொள்கின்றான் மனிதன்? இந்த சுவர்களை எழுப்பி தன்னுடைய ஈகோவை சார்ந்த மனம், உடல், வாழ்வை இவைகளை இந்த அமைப்புகளை அவன் தனித்தன்மையுடன் செயல்படுவதற்காக இந்த சுவர்களை எழுப்பிக் கொள்கின்றான். வெளியில பிரபஞ்சம் என்பது ஒரு அனந்தமான உணர்வு, ஒரு நிலை. அதிலிருந்து என்ன செய்கின்றான்? தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கும் அந்த வெளிப்புற உலகிற்கும் இடையில் ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கின்றான். ஸோ இந்த 2 சுவர்களுக்குள்ளே உள்ளதான் ஒரு மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலை செயல்படுகின்றது. இருந்தாலும் அவன் வெளி உலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் அந்த புலன்களின் மூலம் அவன் செயல்படுகின்றான். புலன்கள் இல்லை அப்படின்னா வெளி உலகத்தின் மூலம் அவன் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் புலன்கள் அவனுக்கு இந்த குறையை அவனுக்கு சரி கட்டுகின்றன. இந்த சுவர் என்ன செய்கின்றது? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த வால் ஆஃப் டிஃபென்ஸ், அவனுடைய வெளி உலகத்திற்கும் அவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தற்காப்பு சுவர் என்ன செய்கின்றது? அது வந்து அந்த பிரபஞ்சத்தில் இருந்து பிரபஞ்சத்திற்கும் அவனுக்கும் நடைபெறக்கூடிய அந்த பரிமாற்றத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு தடையாக இந்த சுவர் இருக்கின்றது.
எதுவெல்லாம் அவனால் புலன்களின் மூலம் அறிந்து கொள்ளப்படுகின்றதோ அதை மட்டுமே ஒரு மனிதன் அறிந்து கொள்கின்றான். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? வெறும் புலன்களின் மூலமாக மாத்திரம் நாம் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகளினுடைய பரிமாற்றம் நம்மளுடைய ஜீவனுக்குள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதை நாம் அறிவது இல்லை. என்ன காரணம் என்றால் நம்ம எழுப்பிக் கொண்டுள்ள இந்த சுவர், அதுதான் காரணம் அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் இங்கே ஒரு தீர்வை தருகின்றார். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நம்மளுடைய அந்த சுய அறியாமைக்கும் உலகம் குறித்த அறியாமையும் போக்குவதற்கான தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறுகிய ஈகோ, நம்மளுடைய அரைகுறையான அந்த உணர்வு நிலை, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய உள்ஜீவன், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலையில் இருக்கக்கூடிய உள்ஜீவனுக்கு திறவாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பிரபஞ்ச வாழ்விற்கும் திறவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருபுறம் நம்மை இந்த உட்புறம் இருக்கும் சுவற்றை நாம் துளைத்துக் கொண்டு அந்த உள்ஜீவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு திறவாக வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபுறம் நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில் உள்ள அந்த சுவற்றை தகர்த்து பிரபஞ்ச சக்திகள் என்ன நடைபெறுகின்றது என்பதையும் நாம் அதனுடனான தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல எது ப்ரையாரிட்டி அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க உங்களுடைய உள்ஜீவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறார். ஏன்னா நீ அதை பண்ணினாதான் நம்ம இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். தட் இஸ் a சேஃப் மெத்தட். என்ன காரணம் அப்படின்னா, சப்லிமினல் கான்சியஸ்னஸ், நமக்கு உள்ளிருக்கிற உள்ஜீவன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புடன் தொடர்பில் இருக்கின்றது. ஆகையினால இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலையில் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இட் இஸ் பை இன்வர்ட் செல்ஃப் ஃபைண்டிங் தட் த காஸ்மிக் செல்ஃப் ஃபைண்டிங் கேன் பிகம் என்டையர்லி பாசிபிள் அப்படிங்கிறார். ஸோ பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன காரணம்? ஏன் மனிதன் அறியாமையில் இருக்கின்றானா? 2 சுவர்கள், நமக்கு உள்ஜீவன், வெளியில் உள்ள உலகம், இதற்கு இடையில ஒரு 2 சுவர்கள், அதற்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்மால 2 பக்கமும் என்ன நடக்குதுங்கிற ரியாலிட்டி தெரியாம இருக்கிறோம். ஸோ வி ஹேவ் டு கோ வித்தின் அவர் செல்ஸ். இது ஒன்று தான் சொல்யூஷன் நமக்கு. அடுத்தது போகலாம். வேற ஏதாவது இதுல விளக்கம் தேவைன்னா கேட்கலாம் நம்ம. படிக்கலாம். எஸ். Our subliminal self. Our outer nature and activities are conditioned by what is within, occult in our inner depths. The secret initiatives, the self-effective formations arise from there. Our inspirations, our intuitions, our life motives, our mind's preferences, our will selections are put into action from there. We must discover this knowledge of the inner initiating self. We know a little of ourselves as is formulated on the surface. Again, this limited knowledge is disfigured and made obscure by a distorting action of our outer life self, our vital being. Shall I continue? அடுத்த போர்ஷனை படிச்சு. We have within us a larger mental being, a larger inner vital being, and a larger inner subtle physical being other than our surface body consciousness. By entering into it, becoming it, and identifying ourselves with it, we can observe the origin of our thoughts and feelings. We can know the sources and motives of our action. We can observe the operative energies that build up our surface personality. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஒரு மனிதன் செயல்படுகின்றான், எப்படி நாம் எல்லோரும் செயல்படுகின்றோம் என்றால், மெஜாரிட்டி பகவான் என்ன கூறுகின்றார்? அறியாமையில் தான் நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கிறார். நம்மளுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நேச்சர், சுபாவம், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதனால் தீர்மானிக்கப்படுகின்றன என்றால், நம்முடைய உள்ஜீவனில் மறைந்துள்ள
அம்சங்களினால் தீர்மானிக்கப்படுகின்றன. எப்படி இருக்கு? எல்லாமே வந்து அந்த இடத்துல மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது. வெளியில ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம், அதனுடைய தோற்றுவாய் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ஜீவன்ல இருக்கு. எல்லா வெளியில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தோற்றுவாய் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ஜீவன்ல, சப்லிமினல் பீயிங்ல இருக்கு. அங்கிருந்து தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருகின்றது? உள்ளே இருந்து தான் வருது. நம்மளுடைய இன்ட்யூஷன்ஸ் எங்கேருந்து வருகின்றது? நம்மளுடைய உள்ஜீவன்லேருந்து வருது. நம்மளுடைய லைஃப் மோட்டிவ்ஸ், வாழ்வினுடைய நோக்கங்கள், இதை சாதிக்க வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிலாம் நினைக்கிறோம். லைஃப் மோட்டிவ்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. மனதினுடைய விருப்ப தேர்வுகள், ப்ரிஃபரன்சஸ்னா இதை எனக்கு செய்யணும், இதை நான் விரும்புகின்றேன், இதை நான் செய்கின்றேன், இதை நான் செய்ய விரும்புகின்றேன். மைண்டினுடைய ப்ரிஃபரன்சஸ் இதுவும் அங்கேருந்து தான் வருது. நம்முடைய சங்கல்பம் என்ன செய்கின்றோம்? சங்கல்பத்தின் மூலம் இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். அதுவும் அங்கிருந்து தான் வருகின்றது. எல்லாமே அனைத்திற்கும் தோற்றுவாய் எது அப்படின்னா நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப். அதைத்தான் பகவான் இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறார். வெறும் இன்னர் செல்ஃப் மாத்திரம் இல்ல, அது இன்னர் இனிஷியேட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறார். மேற்புறத்தில் இருந்து கொண்டு இதனுடைய நம்மளுடைய இன்னர் செல்ஃப் குறித்து அறிவு நமக்கு போதுமானதாக இல்லை. கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ஜீவன் குறித்த அந்த நாலேஜும் நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பிராணமயம், மனதினுடைய செயல்பாடு, இவைகளினால் ஒரு உருத்திரிந்து காணப்படுகின்றன. உள்ள இருக்கக்கூடிய அதனுடைய செயல்பாட்டை நாம் ஏன் சரியாக அறிந்து கொள்ள முடிவதில்லை அப்படின்னா நம்மளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் பை அவர் மைண்ட் அண்ட் வைட்டல். நமக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள மேலே இருக்கக்கூடிய மனம், பிராணமயம், உடல் விட அது வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? அது வந்து வெறும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் அப்படிங்கிறாரு. ஒரு லார்ஜர் பார்ட் எங்க அப்படின்னா பகவான் வந்து இது எப்படி கூறுகின்றார் என்றால், நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு டெம்பிள் டவர்ல இருக்கக்கூடிய டோம் அப்படிங்கிறார். அந்த வெறும் கோபுர கலசம் மாதிரி தான் வெளியில தெரியுது. இந்த கீழே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு அமைப்பு வந்து, ஒரு கட்டடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்த சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறார். லார்ஜர் மென்டல் பீயிங், லார்ஜர் இன்னர் வைட்டல் பீயிங், லார்ஜர் இன்னர் சட்டில் பிசிக்கல் பீயிங், வெளிப்புற அமைப்புகளை விட பன்மடங்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து நம்மளுடைய சப்லிமினல் லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த 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 அமைப்புடன் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அமைப்புடன் நாம் நெருக்கமாக தொடர்பு சொல்லும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் ஏன் அவ்வாறு தோன்றுகின்றன, எவ்வாறு உருவாகுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், அதனுடைய தோற்றுவாய், ஆரிஜின், அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளுடைய செயல்பாடுகளுக்கான முகாந்திரம் என்ன, மோட்டிவ் என்ன, அதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய மேற்புற அமைப்பு, ஒரு மனிதனுடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி எப்படி உருவாக்கப்படுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ்ல ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். We have within us a larger mental being, a larger inner vital being, and a larger inner subtle physical being other than our surface body consciousness. By entering into it, becoming it, and identifying ourselves with it,
We can observe the origin of our thoughts and feelings. We can know the sources and motives of our action. We can observe the operative energies that build up our surface personality. Once we enter into the subliminal being, we are able to find the means of distinguishing between what rises from within and what comes to us from outside. We can perceive what comes to us from others and the universal nature. Therefore, it becomes possible for us to exercise a control, a choice, a power of will reception, rejection, and selection. If our psychic and mental parts are strong, the vital comes under mastery and direction to a great extent, which cannot be possible to the surface mentality. Even the body and the physical energies can be taken up by the inner mind and will. They can be turned into a more plastic instrumentation of the soul, the psychic being. தேங்க்யூ மேடம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதை. இந்த சப்ளிமினல் பீயிங்கோட நம்ம வந்து உள்ஜீவனோட நெருக்கமாக தொடர்பு கொண்டு அதனுடன் நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மால வந்து அந்த உற்று நோக்கும் ஒரு திறனை பெறுகின்றோம். எதை உற்று நோக்குகின்றோம் என்றால், நம்ம பார்த்தோம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து ஒரு மனிதனுடைய செயல்பாடு மேற்புறத்தில் அவனுடைய மனம், பிராணமயம், உடல், இந்த 3 செயல்பாடுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புறம் அவனுடைய உள்ஜீவன், அதிலிருந்து எழப்படும் தோன்றும் இயக்கங்கள், அதுதான் வந்து மேற்புறத்தில் அவனுடைய இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்ச சக்திகளிலிருந்து அவனுக்குள்ளே நுழையும் அந்த ஊடுருவல்கள், இதுவும் காரணமாக இருக்கின்றது. ஸோ 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒருபுறம் அவனுடைய உள்ஜீவன், மறுபுறம் அந்த பிரபஞ்ச சக்தி. இந்த சப்ளிமினல் பீயிங்ல நம்ம வந்து அதனுடன் நெருக்கமாக தொடர்பு கொள்ளும் பொழுது நம்மால வந்து நன்றாக கண்டறிய முடிகின்றது. எதை கண்டறிய முடிகின்றது? எது நமக்குள்ளே இருந்து எழுகின்றது, வாட் ரைசஸ் ஃப்ரம் வித்தின். அதே போல எது நமக்கு வெளியிலிருந்து வருகின்றது, வாட் கம்ஸ் டு அஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இதை வந்து நம்மளுக்கு நன்றாக உணர்ந்து கொள்ளும் சக்தியை, திறனை நாம் பெறுகின்றோம். இப்ப ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் இக்னோரண்ட். ஏற்கனவே பார்த்தோம் 2 சுவர்கள் வந்துக்குள்ள செயல்படுகின்றோம், வி ஆர் இக்னோரண்ட். பட் ஒன்ஸ் வி என்டர் இன்டு தி சப்ளிமினல் பீயிங், இந்த திறனை ஒருவர் அடைகின்றார். நம்முடைய பிரபஞ்சத்திலிருந்து, பிரபஞ்ச இயற்கையிலிருந்து என்ன நமக்குள் வருகின்றது என்பதை நம்மால வந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனால என்ன ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு என்றால், இதனால் நம்மால வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும். we can exercise a control. நாம் தேர்வு செய்ய முடியும். எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, அந்த பெற்றுக்கொள்வதற்கான அந்த திறனை நாம் அடைய முடியும். எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த திறனை நாம் செய்ய முடியும். எதை நாம் விலக்க வேண்டும், ரிஜெக்ஷன், அதை நம்மால் விலக்க முடியும். அதே போல இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நாம் தேர்வு செய்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்மால் செய்ய முடியும். பகவான் என்ன கூறுகின்றார்? பவர் ஆஃப் வில் ரிசெப்ஷன், ரிஜெக்ஷன் அண்ட் செலக்ஷன் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இதுல பகவான் வந்து ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அவனுடைய மனம் மற்றும் சைத்திய பகுதிகள் வந்து வலிமையாக இருக்கும் பட்சத்துல ஒருவர் அந்த நிலையில அந்த உள்ஜீவனில் இருந்து செயல்படும் பொழுது அவரால் அவருடைய பிராணமயத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் அப்படிங்கிறார்.
வெறும் நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கும் பொழுது, செயல்படும் பொழுது நம்மால வந்து நம்மளுடைய பிராணமயத்தை கட்டுப்படுத்த முடியாது. வேற சப்ளிமினல் பீயிங்ல இருக்கும் பொழுது அது மாத்திரமில்ல, அவருடைய சைத்திய மனோமய பகுதிகள் வலிமையா இருக்கும் பட்சத்துல அவரால் பிராணமயத்தினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். மேலும் உடல் அதனுடைய சக்திகள் அதையும் என்ன செய்ய முடியும், அதையும் ஓரளவுக்கு நிர்வகிக்க முடியும். நம்முடைய உள்மனம் அதனுடைய சங்கல்பத்திற்கு ஏற்ப நம்முடைய உடல் அதனுடைய சக்திகளுடைய செயல்பாட்டையும் நம் வசத்திற்கு கொண்டு வர முடியும். எப்படி அவைகளை ஒரு இளகிய தன்மையுடன் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஏற்ப ஒத்து செயல்படும் வண்ணம் நாம் அவற்றை மாற்றி அமைக்க முடியும், செயல்பாடுகளை ஓரளவு நம்மால் நிர்வகிக்க முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார் நான் படிக்கவா? எஸ் மேடம். If our psychic and mental parts are strong, the vital comes under mastery and direction to a great extent, which cannot be possible to the surface mentality. Even the body and the physical energies can be taken up by the inner mind and will. They can be turned into a more plastic instrumentation of the soul, the psychic being. In the subliminal nature, there is an inner sense, a subtle sense of vision, hearing, touch, and smell and taste. The images, scenes, sounds created or presented by the inner sense are symbolic rather than actual. They represent possibilities in formation, suggestions, thoughts, ideas, intentions of other beings. It is the subliminal that possesses the powers of telepathy, clairvoyance, second sight, vision, and other supernormal faculties. More importantly, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். thank you, sir. ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம சைத்தியம் மற்றும் மனோமய பாகங்கள் வந்து வலிமையா இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிராணமயத்தை வந்து நம்மால வந்து கட்டுப்படுத்தி செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்முடைய உடலினுடைய சக்திகளையும் நம்மளுடைய மனம் நம்முடைய சங்கல்பம் அதற்கு ஒப்ப செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். உடலை வந்து ஒரு இளகிய தன்மையுடன் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மால வந்து அதை மாற்றி அமைக்க முடியும் இப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். எப்ப முடியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சப்ளிமினல் பீயிங்ல இருந்து நெருக்கமான தொடர்பில் இருந்து செயல்படும் பொழுது செயல்பட முடியும். இந்த சப்ளிமினல் நேச்சருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷமான குணம் அப்படின்னா அதற்கென்றே ஒரு இன்னர் சென்ஸ் இருக்கும். இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறது புறத்தில் இருப்பது வந்து அவுட்வர்ட் சென்சஸ், ஐம்புலன்கள். இது புறத்தில் இருப்பது. இன்னர் சென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அந்த சூட்சும இந்திரியங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் இன்னர் சென்ஸ். அதே போல அதனால வந்து அதுக்கு அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப வலிமையானது. எவையெல்லாம் நம்மளுடைய ஐம்புலன்களினால் நம்மால் அறிய முடியவில்லையோ அதை நம்முடைய இன்னர் சென்ஸ் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த சூட்சும பார்வை, சட்டில் சென்ஸ் ஆஃப் விஷன், சூட்சும சூட்சுமமான முறையில் கேட்பது, சட்டில் ஹியரிங், சூட்சும தொடுதல், டச், அதே போல நுகர்தல், சுவை எல்லா ஐம்புலன்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கு, ஸ்தூல வடிவில் இருக்கு. கிராஸ் லெவல்ல தான் நமக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதற்கு ஒப்பான சட்டில் அம்சங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுண்ணிய அம்சங்கள் வந்து நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்க்கு தான் இருக்குது. அதில் தோன்றக்கூடிய சப்ளிமினல் பீயிங்னுடைய செயல்பாட்டினால்தான் நம்ம வந்து கனவுகள்ல வந்து நமக்கு வந்து பிம்பங்கள் வருகின்றன, உருவங்கள் வருகின்றன, ஒலிகளை நம்மளுடைய கேட்கின்றோம்.
இதெல்லாம் என்ன எதை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னா, இதற்கெல்லாம் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒரு பெருமை, அதற்கு பின்னே உள்ள ஒரு ஆழ்ந்த முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தும் சங்கேத குறியீடுகளாக வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். The images, scenes, sounds created or presented by the inner sense are symbolic rather than actual. அது எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன? என்னென்ன சாத்தியக்கூறுகள் நிகழப் போகின்றனவோ, உருவாகும் நிலையில் இருக்கின்றதோ, எவைகளெல்லாம் ஒரு பரிந்துரைக்கும் நிலையில் பரிந்துரைக்கு நிலை உட்பட்டு நிலையில் இருக்கின்றதோ, அதே போல எந்தெந்த எண்ணங்கள், எந்தெந்த மற்ற அமைப்புகளினுடைய அந்த அந்த நோக்கங்கள், உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகள், மனிதர்கள், அவர்களுக்கு வந்து அவங்கெல்லாம் எந்த நோக்கத்தில் இருக்கின்றார்கள், எந்த இன்டென்ஷன்ல அவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த சப்ளிமினல் பீயிங்னால தெரியும் அப்படிங்கிறார். They represent possibilities, informations, suggestions, thoughts, ideas, intentions of other beings. தொலைவில் நடக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்வது டெலிபதி, நடக்கப் போகும் விஷயத்தை முன்கூட்டி அறிந்து கொள்வது கிளார்வாயன்ஸ். அதே போல செகண்ட் சைட், பிசிக்கல் சைட் அப்படிங்கிறது நேரடியான பார்வை, செகண்ட் சைட் என்பது சூக்ஷ்ம பார்வை. அதே போல எல்லா விதமான அமானுஷ்யமான சக்திகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதற்கு இருக்கின்றது என்றால் சூப்பர் நார்மல் ஃபேக்கல்டிஸ், இதெல்லாம் வந்து அதை சப்ளிமினல் பீயிங்க்கு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம், அடுத்த 2 படிக்கலாம். படிக்கவா? எஸ். More importantly, the subliminal has the power to enter into a direct contact of consciousness with other consciousness or with other objects. It can act without other instrumentation of senses and to cause a self-communicating impact of thoughts, feelings, forces by a direct intimation or impact on the substance of mind itself. We can directly become aware of thoughts and feelings of others around us and their impact on us. We can gain the capacity to accept or reject, defend ourselves or isolate. We are surrounded by the impersonal forces of the world. We are in the midst of unseen mind forces and life forces. The inner being contacts directly and concretely the immediate motive and movement of these universal forces and feels the results of their present action. It can have the sense or feel the vibration of coming events, of distant happenings. It can even look into the future. Thank you. Thank you. சப்ளிமினல் பீயிங் உள் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு திறமை என்ன அப்படின்னா, மற்ற அமைப்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலையுடன் அது தொடர்பு கொள்ள முடியும். It can enter into direct contact of consciousness with other consciousness, with other objects. இது வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு அம்சம். நாம் எப்படி தொடர்பு கொள்கின்றோம்? புற அமைப்பில் இருந்து கொண்டு வெறும் 5 புலன்கள், அவ்வளவுதான். உணர்வு நிலையோட தொடர்பு கொள்ளவே முடியாது, நம்மளால பண்றதே கிடையாது. அப்கோர்ஸ் we do, பட் அது ரொம்ப குறுகிய அளவில் தான் நம்ம தொடர்பு கொள்கின்றோம். கான்டாக்ட் வித் கான்சியஸ்னஸ் ஆஃப் அதர். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா வெறும் சடப்பொருளாக தான் நாம் பார்க்கின்றோம். இந்த சடப்பொருளுக்குள்ள ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது, அதனுடன் நாம் தொடர்பு கொள்வதில்லை. பொருள்களை கையாளும் பொழுது வெறும் சடப்பொருள் என்கின்ற ரீதியில் தான் நாம் கையாளுகின்றோம். பட் there is a consciousness within that object, அதை நாம் அறிவது இல்லை. மனிதர்களை நாம் கையாளும் பொழுதும் சரி, வெறும் மேற்புற நிலையில் தான் கையாளுகின்றோம். We do not establish contact at the level of consciousness. ஆனால் சப்ளிமினல் பீயிங் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த உணர்வு நிலை ரீதியான தொடர்பை அது ஏற்படுத்துகின்றது. அதனால வந்து அந்த புலன்களினுடைய உதவி இன்றி அது செயல்பட முடியும். தன்னுடைய எண்ணங்கள்,
உணர்ச்சிகள், இதை மற்ற அமைப்புகளின் மீது அது செலுத்த முடியும். அதன் மூலம் மற்ற அமைப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதே போல மற்ற அமைப்புகளில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது, உணர்ச்சிகள் ஓடுகின்றது, நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய மனதில் என்ன எண்ணம் ஓடுகின்றது, என்ன உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிய முடியும். அவைகள் எவ்வாறு நம்மை பாதிக்கின்றன என்பதையும் நாம் அறிய முடியும். அதனால என்ன நடைபெறுகின்றது? எகைன் நமக்கு ஒரு ஆளுமை கிடைக்கின்றது. நம்மால எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை நம்முள் அனுமதிக்க விரும்புகின்றோமோ அதை மாத்திரமே நாம் அனுமதிக்கின்றோம். எவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் எல்லா சக்திகளும் செயல்படுகின்றன. அதனால்தான் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள்? யூ ஹேவ் டு பி வெரி விஜிலண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த விஜிலன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த விஜிலன்ஸ் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மால எந்தெந்த சக்திகள் நமக்குள்ளே வருவதை நாம் தவிர்க்க வேண்டுமோ அதை நம்மால தவிர்க்க முடியும். இது எப்போ சாத்தியம் என்றால், இந்த உள்ஜீவனினுடைய செயல்பாடு ஓங்கி செயல்படும் பொழுதுதான் அது சாத்தியமாகின்றது. நம்மை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்திகள் செயல்படுகின்றன. இம்பர்சனல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறார் பகவான். மனம் சார்ந்த சக்திகள், பிராணமயம் சார்ந்த சக்திகள், இதெல்லாம் நம்மை சுற்றி நம்மை சுற்றி வந்த வண்ணம் தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்முடைய உள்ஜீவன் என்ன செய்கின்றது? இந்த சக்திகள் என்ன காரணத்திற்காக உருவாக்கப்படுகின்றன, தோன்றியுள்ளன, இதனுடைய இயக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அதனால் அறிய முடிகின்றது. நமக்கு தெரியாது. இப்ப நம்பர் 1, நமக்கு இது மாதிரி சக்திகள் இருக்கின்றன என்பதையே நாம் அறிந்து கொள்வதில்லை. we are totally ignorant about it. ஆனா நம்முடைய உள்ஜீவனுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்கின்றது என்றால், இந்த சக்திகளினுடைய இயக்கங்களை அது அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு தகுந்த மாதிரி இது செயல்பட முடியும். அதனால்தான் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது என்பதை, அது குறித்த அதிர்வுகளை அது முன்கூட்டியே உணர முடியும் அப்படிங்கிறார். தொலைவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அது அறிந்து கொள்ள முடியும், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அது அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு கெப்பாசிட்டிஸ் சப்ளிமினல் பீயிங் குறித்து தான் பகவான் இந்த கடந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பேராகிராஃப்ஸ்ல நம்ம இதை பத்தி தான் பேசுகின்றோம். சப்ளிமினல் செல்ஃப் இது எல்லாமே அந்த நாலேஜில் ஆர்டர், அந்த நிலையில எந்த தளத்தை பொறுத்திருக்கின்றது என்றால் 2வது 3வது நிலை, டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கிற நிலையில் இருந்தால் சப்ளிமினல் செல்ஃப் செயல்படுகின்றது. ஆகையினால இது இருந்தாலும் அதனுடைய உளவு விசேஷமான தன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கலாமா சார்? எஸ் மேடம். மேடம் படிங்க மேடம், நீங்க படிங்க. Thank you. Our psychic self. It is true that this knowledge proper to the subliminal being is not complete because it is a mixture of knowledge and ignorance. It works by knowledge through direct contact and not by knowledge by identity. This defect of mixture can be cured by going still deeper behind it to the psychic entity which supports our individual life and body. This psychic element in our normal makeup is not yet dominant and has only a limited action. It has to rely on the mental, vital, physical instruments for self-expression and is constantly overpowered by our mind and life force. When we go deep into our subliminal parts, our psychic being can succeed in remaining in constant communion with its own larger occult reality. Then it can become powerful and sovereign. It can have a spontaneous discernment which separates the truth from the falsehood of the ignorance and inconscience. Thank you, sir. தேங்க்யூ. போன செஷன்ல கூட சிறுவர் சுந்தரி மேடம் கேட்டாங்க, ஏன் பகவான் சைக்கிக் பீயிங் பத்தி பேசுகின்றார், பகவான் இங்க கோருகின்றார்.
இந்த சப்ளிமினல் பீயிங் அதனுடைய நாலேஜை பற்றிலாம் நம்ம எவ்வளோ படித்தோம். இருந்தாலும் அதனுடைய வந்து முழுமையானதா இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் நாலேஜ் கிடையாது. நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற தன்மை இல்லாதனால அதுக்கு வந்து நாலேஜ் வந்து முழுமையாக இல்லை. இட்ஸ் நாட் கம்ப்ளீட் அப்படிங்கிறார். இது மிக்சர் தான் இருக்கு அப்படிங்கிறார். நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் தான் அந்த மிக்சர் தான், கலவை தான் இங்கு காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இது இதுக்கு இது இது இதுக்கு இது இதுக்கு இந்த டிஃபெக்ட் எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, எகைன் இதை தாண்டி உள்ள இந்த சைத்திய கூறு அதுக்கு அதுல வந்து பார்த்தோம்னா இந்த இந்த டிஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறார். சைக்கிக் எலிமெண்ட் வந்து என்ன சைக்கிக் எலிமெண்ட்ல என்ன ஒரு நம்ம அதனுடைய செயல்பாடு வந்து ஒரு உன்னதமான நிலையில் இருக்கின்றது. ஆனா அதனுடைய என்ன இங்க நமக்கு வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அது வந்து அதனுடைய செயல்பாடு லிமிட்டடா தான் இருக்கு. அது வந்து மேலோங்கி செயல்படுவது இல்லை. அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய சாதனங்களான மனம், பிராணமயம், உடல், இதை நம்பிதான் அது செயல்பட வேண்டியுள்ள நிலைமையில் இருக்கின்றது. அதனால் அது எப்பொழுதுமே வந்து இத்தகைய மனம் சார்ந்த சக்திகள், வாழ்வுமயத்தை சார்ந்த சக்திகள், உடல் சார்ந்த சக்திகள், இதழினால் இது ஆளப்படுகின்றது. சைத்திய மையம் ஆளப்படுகின்றது. ஆனால் இந்த ஒருவர் உள்ஜீவனுக்கு உள்ளே சென்று அதற்கும் ஆழமான அந்த சைத்திய புருஷன் அதன் உள்ஜீவனில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதே என்ன நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சைத்திய புருஷனினுடைய செயல்பாடு உள்ஜீவனில் இருந்து செயல்படுவது என்றால், உள்ஜீவனில் இருந்து முழுவதுமாக செயல்பட்டு வெளிப்புற அமைப்புகளினுடைய செல்வாக்கில் இருந்து விடுபட்டு ஒருவர் செயல்படும் நிலையில ஒருவரினால் அந்த சைத்திய புருஷனினுடைய உண்மையான செயல்பாட்டை ஒருவர் அதனுடைய உண்மையான செயல்பாட்டை அவர் அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறார் பகவான். உண்மையான செயல்பாட்டை அனுமதிக்க முடியுது. என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த சைத்திய புருஷன் மனம், உடல், வாழ்வு என்பதை நம்பி செயல்படாமல் சைத்திய புருஷன் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. வல்லமை பொருந்தியதாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட ஆரம்பிக்க முடிகின்றது. அதனால் என்ன நடைபெறுகின்றது, அதற்கு என்ன ஒரு என்றால், அதற்கு எல்லா அனைத்தையும் அதனுடைய உண்மையான தன்மையை கண்டறியும் அந்த திறன் அந்த சைத்திய புருஷனுக்கு உண்டு. உண்மையிலிருந்து பொய்யை விலக்கி அறியாமையிலிருந்து ரியல் நாலேஜ், இதை கண்டறியும் தன்மை இந்த சைத்திய புருஷனுக்கு உண்டு. ஆனால் இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து அதை அனுமதிக்கிறது கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அதனால தான் வந்து சைத்திய புருஷனுடைய செயல்பாடு வந்து நம்மிடம் மேலோங்கி காணப்படாமல் இருக்கின்றது. அடுத்தது போகலாம். சார் படிக்கிறீங்களா? எஸ் மேடம். The relation of subliminal with true knowledge. Our primary concern is to see how the subliminal is related to true knowledge. Our subliminal has the capacity to establish contact with the outside world at the level of consciousness. Its main character is a knowledge by the direct contact of consciousness with its object or with other consciousness. The knowledge of everything is pre-existent in our subliminal consciousness. The contact with the object sets in action the pre-existent secret knowledge and brings it to the surface, because the consciousness is one in the subject and the object. In the contact of the existence with the existence, this identity awakens in the self the dormant knowledge of the self outside it. Sir, continue பண்ணிட்டுங்களா? Yes. Okay. The knowledge represents itself in the surface consciousness as a truth seen from outside. We feel it is thrown on us from the object through the contact by our senses. We fail to realize that the knowledge is really coming from within us because of the separating wall
from our inner subliminal being. Thank you, sir. தேங்க்யூ. இந்த ஞானத்தை அறிவை பெற்றுக்கொள்வதில் வந்து எப்படி சப்ளிமினல் உள்ஜீவன் அதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத வந்து பகவான் வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். ஏன்னா நம்ம பார்த்தோம் சப்ளிமினல் சப்ளிமினல் லெவல்ல வந்து அதுக்கு அது உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த திறன் அதற்கு உண்டு. கான்டாக்ட் அட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதனால இந்த டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் வித் ஆப்ஜெக்ட் எதை பற்றி அது அறிந்து கொள்ள முடிகின்றதோ அதனுடன் உணர்வு நிலையின் ரீதியாக நேரடியான தொடர்பை அது ஏற்படுத்திக் கொள்கின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்ளிமினல் லெவல்ல வந்து அனைத்து விஷயங்கள் குறித்த அந்த அறிவும் ஏற்கனவே இருக்கின்றன, ப்ரீ எக்ஸிஸ்டன்ட். ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம நினைக்கிறோம் வெளியிலேருந்து வர்றது மாதிரி நினைக்கிறோம், வெளியிலேருந்து வி அக்வயர் நாலேஜுங்கிறோம். பட் நாலேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கின்றது. ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, யூனிட்டி அப்படிங்கிறது தான் ரியல், டிவிஷன் அப்படிங்கிறது மேர் அப்பேரண்ட். எல்லா உலகில் காணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உள்ள கோர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட்டி, அந்த அந்த செல்ஃப் வந்து ஒரே செல்ஃப் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரே ஒரு எல்லா அனைத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் பார்த்தோம்னா ஒண்ணுதான். அதனால நாலேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. வெளியில எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அது குறித்த அனைத்து நாலேஜ் நமக்குள்ளே தான் இருக்கின்றது. எப்படி இருக்கு அப்படின்னா, அது ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் இன்னொரு சப்ளிமினல் கான்சியஸ்னஸ். சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல ஏன்னா அது வந்து சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பிரபஞ்ச உணர்வு நூலில் தொடர்பு கொண்டதுல இருக்கிறதுனால எல்லா நாலேஜும் அதற்குள்ளேயே இருக்கின்றது. அதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், வெளியில உள்ள விஷயத்தோட தொடர்பை ஒருவர் ஏற்படுத்தும் பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் நாலேஜ் அது வந்து மேலே வருகின்றது. அவ்வளவுதான். The contact with the object sets in action the pre-existent secret knowledge and brings it to the surface. வெளியில இருந்து வர்றது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் தான் மேல வருது. ஏன்னா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டா இருக்கட்டும் ஆப்ஜெக்டா இருக்கட்டும் பொதுவானது. ஆகையினால இந்த தொடர்பு என்ன செய்கின்றது, ஒரு அமைப்புடன் இன்னொரு அமைப்பு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது விழித்து எழுகின்றது. அவேக்கன்ஸ் இன் த செல்ஃப். நாலேஜ் என்பது டார்மெண்டா இருக்கு, செயல்படாத நிலையில் இருக்கக்கூடியது மேலே வருகின்றது. இதுதான் வித்தியாசம். ஆனா இது நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை. இந்த நாலேஜை வந்து எப்படி பார்க்கின்றோம், எல்லா நாலேஜும் நம்ம எப்படி பார்க்கின்றோம், வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள அறிவாகத்தான் நாம் நினைக்கின்றோம். ஒரு வெளியில ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் குறித்த நாலேஜை வந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம், வெளியிலிருந்து அது நமக்கு கிடைக்கின்றது என்றுதான் என்கின்ற ரீதியில் தான் நாம் அதை பார்க்கின்றோம். அதுவும் நம்மளுடைய புலன்களினால் அது நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் எதை நாம் காண தவறுகின்றோம், அறிய மறுக்கின்றோம் என்றால், இந்த நாலேஜ் அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்குள்ளே இருந்துதான் வெளியே வருகின்றது. ஏன் அதை நம்ம அறிய முடிவதில்லை, ஏன் நம்மால வந்து அந்த நாலேஜ் என்பது நமக்கு உள்ளே இருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய மேற்புற உணர்வு நிலை என்பது உள்ள ஜீவனுடன் பிரிக்கப்பட்ட நிலையில் ஒரு சுவற்றினால் அதற்கும் மேற்புற உணர்வு நிலைக்கும் உள்ஜீவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுவர் இருப்பதினால் நம்மால வந்து இந்த நாலேஜ் என்பது நமக்கு உள்ளே இருந்து தான் வெளியே வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்மால அறிந்து கொள்ள முடிவது இல்லை அப்படிங்கிறார் பகவான். அதுக்கூட இந்த சப்ளிமினல் பீயிங் பொறுத்து தான் வந்து பகவான் இந்த சாப்டரினுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 பேராகிராஃப்ல சப்ளிமினல் பீயிங் குறித்து பகவான் பேசுகின்றார். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம சினாப்சிஸ் பார்ட் 2ல வந்து எப்படி நாலேஜ் வந்து உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அது படிப்படியாக கீழே இறக்கம் கொண்டு உணர்வற்ற நிலை இன்கான்ஷியன்ட், அப்புறம் நம் மனிதன் என்கின்ற நம்மளுடைய மனம் உடல் வாழ்வு என்கின்ற நிலையில கம்ப்ளீட் டிவிஷன் வந்துடுது. அதற்கும் கீழே உள்ள நிலையில் இன்கான்ஷியன்ட் என்கின்ற நிலையில உணர்வற்ற நிலை என்கின்ற நிலை ஆரம்பிக்கின்றது. மீண்டும் அதே நிலையிலிருந்து மெல்ல மெல்ல எழுந்து அது அந்த அந்த கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் என்கின்ற நிலையிலிருந்து நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ்
என்கின்ற நிலைக்கு வருகின்றது. எப்படி இந்த இயக்கம் நடைபெறுகின்றது? மேலிருந்து கீழ் இறங்கும் இயக்கம், கீழிருந்து மேல்முகமாக ஏறும் இயக்கம் எப்படி நடைபெறுகின்றது? அந்தந்த தளங்களுக்கு ஏற்ப இந்த இந்த 4 ஃபோர்ஃபோல்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்பது எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். அதை வந்து சினாப்சிஸ் பார்ட் 2ல நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது விளக்கம் கருத்துக்கள்னா தெரிவிக்கலாம். புவனசுந்தரி மேடம், நீங்க அந்த ஒரு பவர் பாயிண்ட் போட்டோம், நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க கேட்டீங்க மாதிரி ஒரு ஒரு சரியா புரிந்து கொஞ்சம் நல்லா அது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டீங்க. அதற்காக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணோம். நீங்க அதை முதல்ல இருந்தேன் பாத்தீங்களா? சார், இருந்தேன் சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இருந்தேன் நான் முதல்ல அந்த 4 கலர்ல நீங்க ப்ளூ கலர்ல கொடுத்த அந்த 4 ஃபோல்ட் நாலேஜ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு அப்படின்னு காமிச்சிங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. அது நான் பார்த்தேன். எனக்கு ஒரு விசிட்டர் வந்துட்டாங்க, அதனால நான் போகும்படி ஆயிடுது. நாளைக்கு கேட்கலான்ட்டு இருக்கேன் நான். சரி, பரவாயில்ல. நீங்க பொறுமையா அதை நீங்க கேளுங்க. அது வந்து அதுல அதை நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த சாப்டர்னுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் எப்படி பகவான் ஒரு ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொரு சாப்டரையும் வந்து ஒரு கட்டடம் போலதான் எழுப்பியிருக்கிறார். ஒரு கட்டடம் லைவ் டிவைனே ஒரு மிகப்பெரிய கட்டடம் தான். அதுல ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் பகவான் வந்து கவனம் செலுத்தி எழுப்பியிருக்கின்றார். ஒவ்வொன்றிற்கும் முக்கியத்துவம் இருக்கு. ஒரு கட்டிடம் அப்படின்னா நம்ம கட்டிடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் இம்பார்ட்டன்ட். அது மாதிரிதான் நம்ம அது கட்டிடத்துல வந்து தனித்தனியா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புரியாது. கட்டடம் முழுவதையும் பார்த்துட்டு கட்டடம் முழுவத்தோட ஒரு ஒட்டுமொத்த முழுவத்துல ஒவ்வொரு தனித்தனி அமைப்பா பார்க்கும் பொழுதுதான் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அது போலதான் நம்ம லைவ் டிவைன்ல தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால புரியாது. இது ஏன் இப்படி சொல்றாரு, இதுக்கும் அதுக்கு என்ன. முதல்ல வந்து ஒரு ஓவரால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தென் அதை உள்ளுக்குள்ள போகும்பொழுது நம்மளால புரிந்துக்க முடியும், அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். நீங்க நல்லா அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு விளக்கம் கிடைக்கும். அது 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 இருக்கும்பொழுது நான் கேட்டேன். நான் திருப்பி கேட்டுக்கிறேன். நான் எனக்கு விசிட்டர் வந்ததுனால நீங்க பாதி எக்ஸ்பிளைன் கடைசிக்கு வரல. அந்த சமயத்துல நான் போயிட்டேன். முதல் 3 இது எக்ஸ்பிளைன் பண்றச்சே இருந்தேன், அப்புறம் போயிட்டேன். சரி, நாளைக்கு அப்ப அந்த பவர் பாயிண்ட் கூட நாங்க ஷேர் பண்ணிருக்கிறோம் குரூப்ல, நீங்க பாத்துக்கலாம். நீங்க அது ஓகே. நான் அதை அப்படியே இதுலயே ஒரு போட்டோ எடுத்து வச்சேன். சரி மெதுவா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கச்சே ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சரி. ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப விரிவா இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். அதர்வைஸ் யூ கேன் க்ளோஸ் தி செஷன்.